அஜித் குமாரை அப்பகுதியில் வந்து எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, எல்லா டீ கடை, எல்லா தேங்காய் பழ கடை, செருப்பு டோக்கன் போடுற கடையிலேருந்து அத்தனை பேர்கிட்டையும் ரொம்ப அன்பாக பேசக்கூடியவன். அதிகபட்சம் 10 ரூபா 20 ரூபா கொடுன்னு கேட்பான். டீ எல்லா கடையிலையும் போய் மாமா மச்சான்னு பேசக்கூடியவன். அவன் திருடுற பையனாக இருந்தால் அவனை நான் இத்தனை கடையில் கல்லா கிட்ட கூட உட்கார வைக்க மாட்டேன். அவன் வந்து ப்ரீவியஸ் திருடன் கிடையாது அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது அப்போ அவன் எடுக்கல நகையை. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது இவங்கெல்லாம் உண்மையிலுமே டாக்டரேட் பண்ணாங்களா, இல்லை அதுவே சீட் பண்ணி சர்டிஃபிகேட் வாங்கினாங்களான்ற ஒரு எண்ணம் தான் இருக்குது. காரணம் என்னென்னா, இவர்கள் மீது ஏராளமான மோசடி புகார்கள் இருக்குது. ஏற்கனவே 420 ஆச்சு. உங்கள் மேலே இத்தனை வழக்குகள் இருக்குது. இவங்களோட எல்லா குற்றங்களுக்குமே கூடயே இருந்திருக்காரு அந்த வழக்கறிஞர். இவங்க எல்லாருமே படித்த கிரிமினல்ஸ். அது இல்லாமல் பல பேரை மிரட்டி இருக்காங்க. இவர்களோட குடும்ப வாழ்க்கைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2-3 திருமணம் நடந்ததாக சொல்கிறாங்க. நம்மக்கிட்ட உறுதிப்படுத்தக்கூடிய ஆதாரங்கள் நம்மக்கிட்ட கிடையாது. சிபிஐ வந்து நிகிதா யாராருக்கு மோசடி பண்ணாங்கன்றது சிபிஐ அந்த விஷயத்துக்குள்ளே போகாது. இப்போ நான் கம்பெனி தான் சார் கொடுத்தா, நான் அடிக்க சொல்லவே இல்லையே, அது நான் எப்படி சார் பொறுப்பேற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆக வாய்ப்பு இருக்கா? அஜித் குமார் இறப்பு வந்து ஒரு குற்றவாளியை அடையாளம் காட்டிருச்சு. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேயர்களுக்காக நம்முடைய நினைக்கிறார் பத்திரிகையாளர் விமலேஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் பதர். அஜித் குமார் அவரை பற்றி இந்த நகை காணும்னு சொல்லிட்டு புகார் கொடுத்த நிகிதா யாருன்னு அப்படி மீடியாக்கள் தேடிட்டு இருக்க, அதை மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் எல்லாருமே ஜல்லடை போட்டு தேடிட்டு இருக்க நேரத்தில் நிகிதா மேலே பல குற்றச்சாட்டு இருக்குன்னு சொல்லிட்டு மீடியாவில் ஓப்பனாக பேசின ஒரே ஆள் நீங்கள் தான். ஸோ இவங்களோட எவிடன்ஸ்லாம் எப்படி கிடச்சிது, இவங்களை பற்றி எப்போ உங்களுக்கு தெரிய வந்தது சார்? 27ஆம் தேதி வந்து இந்த சம்பவம் நடந்துருச்சு. 28ஆம் தேதி இரவு அவர் இறந்துட்டார்ன்ற ஒரு தகவல் வந்துச்சு. 29ஆம் தேதி, அதாவது வெள்ளிக்கிழமை இந்த சம்பவம், சனிக்கிழமை அவர் இறந்துட்டார். மாலை 6-7 மணிக்கு இறந்துட்டார்னா நான் நைட்டு 12 மணிக்கு தகவல் தெரியுது. நமது செய்தியாளர்கள்கிட்ட நிறைய பேர்கிட்ட நம்ம பழகிட்டு இருக்கோம். அங்கே அவர்கள் மூலிமா உடனடியாக நம்ம அப்டேட் இந்த விஷயத்தை வாங்கிட்டே இருக்கோம். ஆக்சுவலாக சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மதியம் வரைக்கும் சிவகங்கையில் தான், அந்த பகுதியில் தான் இந்த விஷயத்தை பற்றி நம்ம கேதர் பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்போது ஒரு ஊடகத்தில் மட்டும் அவங்களோட பேட்டி தவிர்க்க முடியாமல் நிலையில் அவங்கக்கிட்ட போய் கேட்குறாங்க. அவங்க தாயார் வந்திருக்காங்க. இவங்க முகத்தை மூடிட்டு ஒரு பதில் சொன்னாங்க. இல்லை, அவர் 500 கேட்டு தொல்லை பண்ணார். ஒரு 2 வீலரு, அதாவது இருசக்கர நாற்காலியை கொண்டு வந்துட்டு கொடுத்துட்டு 500 கேட்டு தொல்லை பண்ணார். நான் 100 rupees கொடுத்தேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போவே நமக்கு ஒரு சந்தேகம் என்னான்னு இருந்துச்சுன்னா, முதல் வந்து அவங்க தான் புகார்தாரர். அவங்க முகத்தை மூட வேண்டிய அவசியமே கிடையாது. ஒன்று யதார்த்தம், இது வந்து பெரிய பெரிய விஷயம் கிடையாது. அவங்க தான் அவங்களோட நகை காணணும்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஒன்று, அவங்க எல்லா ஊடகங்களும் அவங்கள கேட்கும்போது அவங்க எல்லாத்தையும் தவிர்த்துட்டு, நாங்கள் ரொம்ப தொலைவு போனோம் அதை தவிர்த்துட்டு ஓடுற பொசிஷனில் தான் இருக்கிறாங்க. ரெண்டாவது பார்த்தா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், 500 ரூபா கேட்டு தகராறு பண்ணார், நான் 100 ரூபா தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லும்போது, 500 ரூபா கேட்டு தகராறு பண்ண ஒரு நபர்கிட்ட நம்மளோட கார் சாவியை கொடுக்கலாமா? யாரும் கொடுக்க மாட்டாங்க. அவர் அதை மீறி அவங்க கார் சாவியை கொடுத்துருக்காங்க. அப்போது வந்து அவங்கக்கிட்ட கேட்குறாங்க, திரும்பவும் நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு வரும்போது அவரை தான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு, அப்போ தான் நீங்கள் கீயை கொடுத்தீங்களான்னா, இல்லை அது நாங்கள் சிசிடிவியில் பார்த்தோம், அவரே தடுமாறி தான் ஓட்டிகிட்டு வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பகுதியில் இருக்கவங்க கிட்ட அவன் ஓட்டவே இல்லை, அருண்குமார்னு ஒருத்தர் தான் அந்த வாகனத்தை, அங்கே இருக்கவர் தான் அந்த வாகனத்தை இயக்கி கொண்டு போய் அங்கே பார்க் பண்ணார். ரெண்டாவது ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், அஜித் குமாரை அப்பகுதியில் வந்து எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, எல்லா டீ கடை, எல்லா தேங்காய் பழ கடை, செருப்பு டோக்கன் போடுற கடையிலேருந்து அத்தனை பேர்கிட்டையும் ரொம்ப அன்பாக பேசக்கூடியவன். அதிகபட்சம் 10 ரூபா 20 ரூபா கொடுன்னு கேட்பான். டீ எல்லா கடையிலையும் போய் மாமா மச்சான்னு பேசக்கூடியவன். அவன் திருடுற பையனாக இருந்தால் அவனை நான் இத்தனை கடையில் கல்லா கிட்ட கூட உட்கார வைக்க மாட்டோம். அதாவது பணம் கல்லான்ற அவங்களோட வியாபாரம் பண்ணுற இடத்துல அவனை உட்கார வைக்கிறாங்கன்னா எல்லாருக்கிட்டையும் அன்பாக பேசிகிட்டு இருக்க நபர். அவன் வந்து ப்ரீவியஸ் திருடன் கிடையாது அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது அப்போது அவன் எடுக்கலை நகையை. பட் இவங்க என்ன சொல்கிறாங்க, அவன் தான் முன்னுக்கு பின் முரணாக பதில் சொல்கிறான் அப்படின்னு சொல்லும்போது இவங்களோட பேச்சில் உண்மை இல்லை அப்படின்றது மட்டும் நமக்கு நல்லாவே தெரியுது. ரெண்டாவது, அடுத்த 2-3 நாட்களாக
இவங்களை எப்படியாவது தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க உடனடியாக அப்போதுலேருந்தே எந்த ஒரு தொடர்பு எல்லைக்கு அப்பால் இருந்தாங்க. ஆனால் இப்போது தலைமறைவாக இருக்கிறாங்க. தலைமறைவாக இருந்துட்டு ஒரு வீடியோ போடுறாங்கன்னு வச்சுங்களேன். இதன் நோக்கத்தில் அடிப்படை தான் யார் இந்த நிகிதா அப்படின்னும் போது, நிகிதா வந்து மருத்துவர் அப்படின்ற ஒரு 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 டாக்கு நம்மக்கிட்டே வந்துச்சு. நம்மளும் மருத்துவர்ன்ற, நான் மருத்துவர்னா எப்படி பொருத்தம்? மருத்துவர்னா ஊசி போடுற மாத்திரை கொடுக்குற மருத்துவர் இல்லை. அவர்கள் வந்து கல்லூரியில் பேராசிரியராக இருக்க ஒரு டாக்டரேட் பண்ண ஒரு மருத்துவர் அப்படின்னு. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது இவங்கெல்லாம் உண்மையாலுமே டாக்டரேட் பண்ணாங்களா, இல்லை அதுவே சீட் பண்ணி சர்டிஃபிகேட் வாங்கினாங்களான்ற ஒரு எண்ணம் தான் இருக்குது. காரணம் என்னென்னா, இவர்கள் மீது ஏராளமான மோசடி புகார்கள் இருக்குது. ஆக்சுவலாக இவங்க வந்து ஒரு திருட்டு பழி ஒருத்தர் மேலே சுமத்தி, என்னன்னு கேட்டால், இவங்க ஒரு காரில் போய் ஒரு ஊருக்கு தொடர்ச்சியாக அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க, நான் வந்து நகையை வந்து நாங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கேன் சென்டர் போனோம். அந்த ஸ்கேன் சென்டரில் என்னோடய தாயாருக்கு வந்து உடல்நிலை சரியில்லை, பேச முடியல, தொண்டை பிரச்சனை இருக்குது, வாய் பிரச்சனை இருக்குன்றனால ஸ்கேன் பண்ண போகும்போது அங்கே வந்து ஸ்கேனிங்கில் வந்து நகைகள் பயன்படுத்தக்கூடாதுன்னு அம்மாவோட செயின், 2 வளையல், 2 மோதிரம், 9 சவரன் 10 சவரன், 9.5 சவரன் 10 சவரன் நகையை கைட்டி நாங்கள் பேக்கில் வச்சோம். பேக்கில் வச்சோன்னா அவங்க அம்மா சொன்னாங்களாம், நம்ம மடப்புறம் காளியாத்தால் பார்க்காம நான் வந்து ஸ்கேன் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்படி சொன்னால் உடனே அவங்க என்ன பண்ணியிருக்கணும், திரும்ப அந்த நகையை போடுறதுக்கு 1 மணி நேரம் ஆகாது, ஒரு செயினை தூக்கி அப்படி போட்டுடலாம் அவங்க அம்மா கழுத்தில். ஆனால் அவங்க அதோடு அங்கேருந்து வந்ததாகவும் கோயிலுக்கு வந்ததாக இருக்காங்க. அப்போது இவங்க மேலே என்ன சந்தேகம்னா, இவ்வளோ ரிச்சாக சாஃப்டாக பேசுகிறவங்க தன்னுடைய அடையாளத்தை மறைக்கணும்னு அவசியமே இல்லை. 3வது பார்த்தா இவங்க வந்து அங்கே வந்து விட்ட உடனே அந்த பையனை பொறுத்தளவுக்கு எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, அவன் குடிப்பான். எது அஜித்குமாரோட தாயாரே என்ன சொல்கிறாங்க, அவன் குடிப்பான் மட்டும்தான், வேறு எந்த பழக்கம் கிடையாது. அப்பகுதியில் நம்ம விசாரிக்கும் போது ஒருவேளை கஞ்சா பழக்கம் இருக்கான்னு கேட்டால் அது கூட கிடையாது, அவன் குடிப்பான் அவ்வளோதான். அது 10 ரூபாய் 20 ரூபா யாருக்கிட்ட கேட்பான், 50 ரூபா கொடுங்கன்னு கேட்பான். அப்படின்னும் போது அவன் வந்து 500 ரூபாய் உங்ககிட்ட கேட்டு பிரச்சனை பண்ணுறான். அப்படின்னும் போது அவன் என்ன சொல்லியிருக்கான், 5 பேர் இருக்கும், அம்மா நான் சக்கரை நாக்காயில் எட்டு வந்து கொடுக்குறோம்ல, வண்டி சக்கரை நாக்காலைக்கு 100 ரூபா கொடுக்குறீங்க, வண்டி பார்க் பண்ணது தனியாக காசு கொடுக்கணும்ல, கொடுக்குறான். கோயிலில் நான் வேலட் பார்க்கிங்கில் வச்சுருக்காங்க. ஒரு ஹோட்டலில், பைபாஸ் ஹோட்டலில் ஒரு காஃபி சாப்பிட்றதுக்கு ஒரு காரை போய் பார்க் பண்ணோன்னே அங்கே இருக்க ஒரு வாட்ச்மேன் சும்மாவாது இப்படி கணக்கு பண்ணுவார். அப்போ அந்த கார்லேருந்து நம்ம ஒரு சேஞ்ச் எடுத்தால் அவர் கொடுப்போம். இது ரெகுலர், எல்லாரும் கார் வச்சுருக்கோங்க. எல்லோரும் இங்கே எந்த ஹோட்டல் போனாலும், இல்லை பெல் பாய் ரூமில் திறக்கிறவங்க கிட்ட நாங்கள் சார் அது ஒரு டிப்ஸ் மாதிரி கொடுக்கறது தான். அப்போது உன்னை கோயிலில் வந்து இலவச கார் பார்க்கிங், வேலட் கார் பார்க்கிங் போர்டு போட்டிருக்காங்களா? அப்போ கோயிலில் கார் பார்க் பண்ணுறவனுக்கு நீ கண்டிப்பாக எதாவது காசு கொடுத்துருக்கணும். ஒன்று, சர்க்கரை நாற்காலியை ஒருத்தன் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான்னா அதுக்கு தனியாக காசு கொடுத்துருணும். கன்ஃபார்ம் இது தானே? இல்லை கொடுக்கணும்னு ஒரு கட்டாயம் கிடையாது. சர்க்கரை நாற்காலிக்கு நீங்கள் விருப்பப்பட்டு கொடுக்கலாம். பட் கார் பார்க்கிங்க கிடையாதுல்ல, கார் பார்க் பண்ணவங்களுக்கு நீங்கள் காசு கொடுத்துருக்கணும்ல. அப்போ இதை கேட்கும்போது, அம்மா நீங்கள் என்ன சர்க்கரை நாற்காலி காசு தரல, அதுக்கு காசு அவன் அந்த பையனை ஆட்டோ ஸ்டாண்டு பையனை கூப்பிட்டு நான் எடுக்க சொல்லியிருக்கேன் வண்டியை, எனக்கு வண்டி ஓட்ட தெரியாது ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள ஒரு முரண்பாடான கருத்தில் 2 பேருக்கும் வாதம் அங்கே வந்திருக்கு. இது அவங்க அந்த மோசடி பெண்ணுக்கு வந்து ஈகோவை டச் பண்ணதா? நிச்சயமாக ஈகோவை டச் பண்ணியிருக்கும். ஒரு குரூப் செக்யூரிட்டி, இவங்க தான் ப்ரொஃபஸர் ஆச்சு, பேராசிரியர் ஆச்சு. இந்த மாதிரி ஒரு குரூப் செக்யூரிட்டி இவ்வளோ தேங்காய் படக்காரங்க இவ்வளோ கோயில் வாசலை நின்று சாமியை பார்த்துட்டு எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக வரும்போது ஒரு 500 ரூபாய்க்காக நம்ம மானத்தை வாங்கிட்டானே, இவனை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் ஒரு பொய் புகார் கொடுத்துருக்கக்கூடாதுன்னு தான் சொல்கிறோம். அப்படின்னு இதை ஆராயும் போது தான் ஒரு பெரிய கொலை குற்றவாளி இல்லை கிரைம் அக்யூஸ்டுனா போலீஸ் பிடிச்சவன சொல்லலாம், சார் அடிக்காத, அங்கங்கே எடுத்தேன் இங்கே கொடுத்தேன்ருவான். இது பழைய திருடன். இல்லை அப்படியே ஒரு நகை எடுத்திருந்தாலும் உடனே அந்த ஸ்பாட்டை கிளியர் பண்ணிட்டு அப்ஸ்காண்ட் தான் சார் ஆயிருக்கும் அஜித்குமார். கன்னிங் ஃபெலோவாக இருந்தால் ஒரு சிலர் இருந்தால் ஒரு ரவுடி, பழக்கப்பட்ட இன்னொரு ரவுடி, உடம்பு அடித்தாங்கிற ரவுடியாக இருந்தால் 4 அடி அடிப்பான், அடிச்சவொன்னே சார் நகையை வச்சோம் குடிச்சிட்டோம் செலவு பண்ணிட்டேன்னு சொல்லிடலாம். 24 மணி நேரம் அவனை துவைச்சி எடுத்திருக்காங்க. பயங்கரமான அச்சுறுத்தல், பயங்கரமான காயங்கள். அவன் எதுக்கு பயந்துக்கிட்டு இதுக்கு மேலே என்ன இருக்குது, சார் நான் தான் சார் எடுத்தேன், அவன் தான் எடுத்தான்னு சொல்லி எடுத்திருந்தா சொல்லியிருக்கலாம்ல. அப்போது அவங்ககிட்ட இல்லை, உண்மை தானே, அவங்ககிட்ட இல்லை. 2வது, அவன் காரை கொண்டு வந்து உங்கள்கிட்ட கொடுத்துட்டு அப்போ தகராறு பண்ணியிருந்தான்னா 100-200க்கு அவங்ககிட்ட அவன் எடுத்திருந்தான்னா உங்கள் காரை பார்க் பண்ணும் போதே அவன் எடுத்துட்டான் நகையை. அப்போ நகையை எடுத்தவன் என்ன பண்ணுவான், இவர்களிடம் இவங்க இங்கேருந்து போனால் போதும் அப்படின்னு சொல்லியிருப்பான்.
நீ ஒரு நியாயமான பெண்மணியாக இருந்தால் காரை அங்கே நின்ன உடனே போய் நிப்பாட்டி பேகை திறந்து பார்த்து ஏன்பா இதில் எங்கப்பா செயின் அப்படின்னு நீ கேட்டிருக்கணும். நீ காரை கொடுத்தவொடனே அவங்ககிட்ட சண்டை போட்டுட்டு நீ வாங்கிட்டு எங்கேயோ போயிட்டு அங்கேருந்து ஒரு 100 கால் பண்ணி சொல்லியிருக்க நகை காணாமல் போயிடுச்சின்னு சொல்லிட்டு. இது எல்லாமே இந்த லேடி சொல்கிறது என்னன்னா அவர் முன்னுக்கு பின் முரணா பதில் சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இவர்கள் சின்ன ஒரு உதாரணம் போதும் மனிதனுக்கு, ஒரு சின்ன உதாரணம். அவன் ஒரு வாட்ச்மேன் வேலை செய்கிறவன், அவனுக்கு எவ்வளோ சம்பளம் கிடைக்கும் அதிகபட்சம் அந்த ஊரில்? ஒரு 7,000 ரூபா கிடைக்குமா? ஒரு 10,000 ரூபா கூட வைக்கல. 10,000 ரூபான்றது ஜாஸ்தி. 10,000 ரூபான்னு வச்சுக்கோங்க, 10,000 ரூபான்னு வச்சுக்கோங்க. அங்கே 10,000 ரூபாய் கிடைக்கும். அவனோட தினசரி வருமானம் என்ன? அந்த குரூப் செக்யூரிட்டியை பொறுத்தளவுக்கு 20 நாள் வேலை செய்ததுக்கு அப்புறம் தான் ஒரு சின்ன அட்வான்ஸ் வாங்கிக்க முடியும். அப்போ அவன் லோக்கலை சார்ந்தவன். அவன் வேலன் வெள்ளி செவ்வாய் வெள்ளியில் இன்றைக்கி நிறையா பேர் வருவாங்க, நம்மளுக்கு ஒரு 10-20 கொடுப்பாங்க. வரேன் சார், வணக்கம் சார்னா ஒரு 10-20 இறங்கும்போது கொடுப்பாங்க. இதுதான், இதை நம்பி தான் அவனுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு அவனோட பழக்கம். ஆனால் அவன் இதுக்கு முன்னாடி எந்த திருட்டு பட்டமும் அவன் வாங்கினது இல்லையே, அவன் மேலே வழக்கு இல்லையே. ஆனால் நீங்கள் ஏற்கனவே 420 ஆச்சு, உங்கள் மேலே இத்தனை வழக்குகள் இருக்கு. இப்படி தான் இந்த பெண்மணியை எல்லாரும் இவங்க எப்படி சண்டை போட்டதுனால சஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ, இவங்களை சந்தேகத்துக்கிடமாக இவங்களை யோசனை பண்ணதுக்கு காரணம் இவர்களோட பேச்சும் இவங்களோட மறைத்தலும் இவங்க அங்கேருந்து தப்பித்தலும் மட்டும்தான் இவங்களை பற்றி ஆராய்வு செய்ய தோணுச்சு எல்லாருக்கும். அது இல்லாமல் இன்னொரு விஷயம் இருக்குது. தமிழ்நாட்டில் மக்கள் அதிகமாக கூட ஒரு இடம் எது வந்தாலும் சரி, சுற்றுலா இடங்கள் இல்லை கோயில் ஸ்தலங்கள் இது போல் இடங்கள் இருந்தால் அங்கே அவங்க தனிப்பட்ட வாகனத்தில் எந்த ஒரு பொருளையும் வைக்காதீங்க, விலை மதிப்புள்ள பொருளை வைக்காதீங்கன்னு சொல்லிட்டு அங்கங்கே இந்த மைக் மூலிமா அனௌன்ஸ்மெண்ட் கண்டிப்பாக நடக்கும். அங்கே கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா அங்கே அதை எழுதியாக போட்டிருப்பாங்க. ஆனால் இந்த அம்மா காரில் வச்சேன்னு சொல்கிறாங்க இல்லையா, இதுவும் ஒரு பேராசிரியராக இருந்து இவர்கள் ஒரு செல்ஃபோன் காணாமல் போயிடுச்சு அப்படின்னா ஐஎம்ஐ நம்பர் எடுத்துருவாங்கன்னு போலீஸ் சொல்லுவாங்க. எதுக்கு ஐஎம்ஐ நம்பர் எடுத்துருவாங்கன்னு சொல்கிறாங்கன்னா, உங்கள்கிட்ட ரிசிப்டில் தான் அந்த ஐஎம்ஐ நம்பர் இருக்கும். அப்போ ரிசிப்ட்னா நீங்கள் அந்த செல்ஃபோன் வாங்கினதுக்கு உண்டான அடையாளம். ஒன்று, எந்த ரோட்டில் காணாமல் போச்சு, தண்டீஸ்வரன் நகரில் இந்த ரோட்டில் காணாமல் போச்சு அப்படின்னா, இந்த ரோட்டுக்குள்ளே அவர் வந்தாரான்றதுக்கு ஏதாவது ஒரு மூலையில் சிசிடிவி கேமரா இருக்கும். அந்த கேமராவை எடுத்து இவங்க வந்தாங்களான்னு செக் பண்ணுறதுக்கு. அப்போ நகை காணோன்னு கம்ப்ளைண்ட் படுத்தோன்னா இவங்க உண்மையாலுமே நகை இவங்க வச்சுருந்தாங்களா, இவங்களோட உண்மையான நகையா, அந்த நகையோட புகைப்படம் எங்கே, இந்த நகை அவங்க அம்மா எத்தனை ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க, இந்த நகை தான். சங்கிலி கரெக்டாக 4 சவரன் இருக்கும், 6 சவரன், 2 வளையல் 1.5 சவரன் 1.5 சவரன் இருக்கும். 4 3 7 ஆயிடுச்சு. மோதிரம் இது 1 சவரன் அது 1 சவரன், ஏதோ ஒன்று 1 சவரனில் மோதிரம் இருக்கும், என்னன்னு தெரியாது. லேடிஸ் போகிற மோதிரம் இல்லை, அம்மா மட்டும் தான் நகை போடுறாங்க சரியா, நிகிதா நகை போடல. நிகிதா நகை போடல. இப்போ அங்கே இருக்க லேடிஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்க, இல்லை வயசான அம்மாக்கே அந்த நகை மேலே மோகம் இருக்கும்போது இவங்களுக்கும் மோகம் இருக்காதா? இப்போ அங்கே இருக்க லேடிஸ்லாம் என்ன சொல்கிறாங்க, அந்த ஊர் மடப்புறத்தில் இருக்கவங்களாம் அவங்க ஊடகத்தின் வாயிலாக வெளியே சொன்னது என்னன்னா, ஏன் இவங்களே நகையை திருடி இருக்கக்கூடாதுன்ற எண்ணம் இந்த அளவுக்கு வர்றதுக்கு காரணம் எல்லாருக்கும், அதாவது கிணறு வெட்ட பூதம் கிளம்பிய கதை. ஆமாம், பூதம் கிளம்பிய கதையாக ஒரு நகை திருட்டு போனதா ஒரு புகார், ஆன்லைன் புகார் கிடையாது, ஒரு கால்ஸ், அதுக்கப்புறம் ஒரு புகார் கொடுக்குறாங்க. அது ஒரு உயிர் போகுது. உயிர் போய் ஒரு சந்தேகத்துக்கு மரணம்ன்ற பேரில் ஒரு நகை காணாமல் போனதுக்கு ஒரு முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆர், சந்தேகத்துக்கிடமான வழக்கு அப்படின்னு ஒரு வழக்கு பதிவு, மரணம்ன்ற ஒரு வழக்கு பதிவு செய்யப்படுது. அதே வழக்கு கொலை வழக்காக பதிவு செய்யப்படுது. இன்று பார்த்தா அதுலேருந்து டைவர்ட் ஆகி பார்த்தா மோசடி பல செய்திருக்க ஒரு நபரோட குற்றப்பின்னணி உள்ள ஒரு நபரோட அடையாளம் தான் இந்த இதாக இருக்குது. இப்போ நிகிதாவை பற்றி நம்மளுக்கு தெரியணும்னா, மதுரை மாவட்டம் திருமங்கலம் தாலுக்கா 128 கிரைம் நம்பர் 2011ஆம் ஆண்டில் ஒரு வழக்கு பதிவு செய்கிறாங்க. 2 பிரிவில் 406 420/IPC 406/420 IPC அப்படில ஒரு 3 பேர் புகார் தராங்க. ஒருத்தர் ராஜாங்கம், வயது 68, அப்போவே ஒரு 14 வருஷத்துக்கு முன்னாடியே. அதன் பிறகு அவர் சின்னத்தேவர் கோப்பரப்பட்டி ஏதோ ஒரு ஊர். அதன் பிறகு தெய்வம் சன் ஆஃப் ராஜாங்கம் அவர் ஒரு புகார். வினோத்குமார் அப்படின்னு ஒரு காசிநாதன் ஏதோ ஒரு புகார். 3 பேர். இந்த 3 யார் மேலே புகார் தராங்கன்னா, முதல் குற்றவாளி அப்போது 60 வயசில் இருந்த சிவகாமி அம்மாள். யார் இந்த சிவகாமி அம்மாள்னா, இந்த நிகிதாவோட அம்மா. 2வது அவங்க குற்றம் சார்ந்தது யாருன்னு கேட்டால் ஜெயபெருமாள்.
யார் ஜெயபெருமாள் யார் அப்படின்னா அப்போது 65 வயசாக இருந்த இந்த நிகிதாவோட அப்பா. 3வது கவியரசு அப்படின்னு ஒருத்தரை, அப்போது 40 வயசு, இப்போது 56 வயசு அவருக்கு இருந்திருக்கும். அவர் யாருன்னு கேட்டால் இந்த நிகிதாவோட அண்ணன். அதன் பிறகு யாருன்னு பார்த்தா சகாதேவி அப்படின்னு ஒருத்தங்க. அவங்க யாருன்னா இவங்க அண்ணி, இந்த நிகிதாவோட அண்ணி 4வது குற்றவாளி. 5வது ஜேபி நிகிதா. அவங்க அப்பா பேர் ஜெயபெருமாள்ல, அதனால ஜேபி நிகிதா. அப்போது 2011 இவங்களுக்கு 36-37 வயசுனா இப்போ அவங்க வயசு என்ன? 47, கிட்டத்தட்ட 52 வயசு உடைய ஒரு நபர். கரெக்டுங்களா? 52 வயசுக்குள்ள இருக்கும். அதன் பிறகு 6வது ஒருத்தர் பகத்சிங்னு ஒருத்தர் சேர்க்குறாங்க. அவருக்கு அப்போது 32, இப்போ ஒரு 47 வயசு இருக்கும் அவருக்கு. இவர் யாரு அப்படின்னா இவங்க அண்ணியோட சகோதரர், இவங்க அண்ணன் கவியரசோட சகோதரர். இவர்கள் அனைவர் மீதும் ஒரு 3 சேர்ந்து ஒரு வழக்கு கொடுக்குறாங்க. என்ன வழக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த தெய்வம் அப்படின்ற ஒரு நபர் என்ன படிச்சிருக்காரு அப்படின்னா எம்காம், எம்எட், எம்ஃபில் அவர் படிச்சிருக்காரு. இல்லை, இந்த தெய்வம் தான் நிகிதாவோட பேராசிரியராகவும் தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டாரு ஒரு ப்ரெஸ் மீட்டில். ஆமாம், அதாவது நேற்று இரவு அவரை இந்த முதல் தகவல் அறிக்கையை வச்சு ஊடகத்தினர் அவரை இது பண்ணும்போது அவர் மதுரைக்கு வெளியே இருக்கேன், நான் மதுரைக்கு வரேன்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு கூட போகும்போது நள்ளிரவு பாலத்திற்கு கீழே நின்று கதறி அழுதுகிட்டு கொண்டு பத்திரிகையாளர் சந்தித்தார். என்னென்னா, நான் ஒரு ஒரு பள்ளியோட, ஒரு தனியார் கல்லூரியோட ஒரு பேராசிரியராக இருக்கேன். இப்போது என்னால் ஒரு காலையில் சாப்பிடாம கூட நான் போகிறேன். என் குடும்பம் இந்த அளவுக்கு நாசமாக போனதுக்கு ஒரு காரணம் இந்த நிகிதா தான், என்னுடைய ஸ்டூடெண்ட் தான் அப்படின்ற அவர் சொல்லும்போது ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. அப்போ அவர் சொன்னார், நான் திடீர்னு ஒரு நாள் எங்கள் உறவினர் தான் வராங்க, தூரத்து உறவினராக தான் வராங்க. எனக்கு நைட்டு ஃபோன் பண்ணுறாங்க 11 மணிக்கு. தம்பி 2 நாளில் அவங்க அம்மா ஃபோன் பண்ணுறாங்க, காலையில் அப்பா வைப்பார், நம்ம ரத்த சொந்தத்துக்கு மட்டும் உடனடியாக நம்மளுக்கு கவர்மெண்ட் வேலை வாங்கி தரோம், 2 நாளில் காலையில் அப்பா வைப்பாருன்றாங்க. அவர் டிப்டி கலெக்டராக வேலை பார்த்து ரிட்டையர்ட் ஆன நபர் அப்படின்றனால காலையில் அவரை போய் பார்த்தோம். என் குடும்பத்தோட போய் பார்த்தோன்னே இந்த மாதிரி பணம் கவர்மெண்ட் வேலை, சரி நம்ம கம்மியாக சம்பளம் வாங்குறோமே, உடனே கவர்மெண்ட் வேலையில் நம்ம இப்போ அதிகமாக சம்பளத்துக்கு நம்ம நல்ல சம்பளத்துக்கு கிடைக்குமே நிரந்தரமான்ட்டு உடனே போனவுடனே 9 லட்சம் ரூபாய் ஆசிரியர் பணிக்கு வாங்கிட்டு உடனே இவரோட கூட இருக்க இவங்க குடும்பத்தினர் சார்ந்த அந்த வினோத்குமாருக்கு விஏஓ வேலை வாங்கி தர்றதுக்கு அவர்கிட்டையும் ஒரு 7 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்காங்க. 7 லட்ச ரூபாய் கேட்டால் 6 லட்ச ரூபாய் முன்பணமாக அவர்கிட்ட அதில் வாங்கியிருக்காங்க. அதன் பிறகு கடைசியாக ஒருத்தருக்கு இன்னொரு வேலை வாங்கி தரேன்ட்டு அதில் ஒரு 3 லட்ச ரூபா வாங்கியிருக்காங்க. இவங்க யாருமே புகார் கொடுக்காம தான் இருந்திருக்காங்க. போய் பணத்தை கொடுத்துட்டு அப்படியே வெயிட் பண்ணி இருந்திருக்காங்க. சில காலம் போர் சொல்லியிருக்காங்க, நம்ம தம்பி கவியரசுக்கு துணை முதல்வரோட பிஏ ரொம்ப நெருக்கமாக இருக்கார், தெரிந்தவர், அதனால் எல்லாம் போட்டு ரெடியாக இருக்குது, இப்போ எலெக்ஷனெல்லாம் வெயிட் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணி இப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இதற்கு நடுவில் இவர்கள் இவர்களை பற்றி ஊடகங்கள்லையும் செய்தித்தாள்கள்லையும் செய்திகள் வெளியாக ஆரம்பிச்சிருக்கு. எப்படி வெளியாக ஆரம்பிச்சுன்னு பார்த்தா, இவங்க சென்னை போன்ற நகரங்களில், சென்னையில் இருக்கவங்க பல பேர்கிட்ட நூலகராக வேலைக்கு சேர்த்து விட்றேன், ஆசிரியராக வேலைக்கு சேர்த்து விட்றேன், ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் வேலைக்கு சேர்த்து விட்றேன், இந்த மாதிரி பலர்கிட்ட பணம் வாங்கி இவங்க புகார் கொடுத்ததா ஊடகங்களில் செய்தி வந்த உடனே, சரி நாளைக்கு நம்மளும் புகார் கொடுக்காமல் இருந்தால் போலீஸ் நீங்கள் கொடுக்கலன்னு கேட்க போகிறாங்கன்ட்டு இவங்க 3 பேரும் 2010ஆம் ஆண்டு பணம் கொடுத்ததுக்கு, அதாவது 2010ஆம் ஆண்டு இவங்களை நம்பி பணம் கொடுத்ததுக்கு 11ஆம் ஆண்டு 5ஆம் மாதம் 10ஆம் தேதி, அதாவது 10/5/2011 மதுரை காவல் கண்காணிப்பாளராக அவர் சொல்கிறாரு. அதில் அந்த பாதிக்கப்பட்ட நபரே சொல்கிறாரு, அப்போது அஸ்ரா கார்க்குன்றவர் தான் எஸ்பியாக இருந்தார், அவர்கிட்ட நாங்கள் போய் புகார் கொடுத்தோம், அவர் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு உடனே அவங்கள கைது பண்ணாங்க. கைது பண்ணோன்னா அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு 2 நாள் 3 நாள்லேயே அவங்க வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்தோடனே அவங்கள போய் பார்த்ததுக்கு இவங்க சார்பாக ஒரு வழக்கறிஞர், இவங்களோட எல்லா குற்ற பின்னணியிலையும் ஒரு வழக்கறிஞர் இருக்கார். அதாவது குற்றம் செய்கிறவங்களுக்கு வாதாடக்கூடாதுன்னு வழக்கறிஞருக்கு சட்டம் கிடையாது. அவங்கள பொறுத்தளவு அவங்க யாருக்கு வேணாலும், ஆனால் ஒரு மனசாட்சி இல்லாமல் இவங்களோட எல்லா குற்றங்களுக்குமே கூடயே இருந்திருக்கார் அந்த வழக்கறிஞர். உடனே அவர் மூலையாக செயல்பட்டாருன்றீங்களா, இல்லை அவரை வச்சு இவங்க எஸ்கேப் ஆகிட்டு வராங்கன்னு சொல்கிறீங்களா? இவங்க எல்லாருமே படித்த கிரிமினல்ஸ். அவங்க அப்பாவும் கவர்மெண்ட் ஸ்டாஃப் படிச்சிருக்காரு, அவங்க அம்மாவும் கவர்மெண்ட் ஸ்டாஃபாக தான் படித்து ஓய்வு பெற்றிருக்காங்க, அவங்க பணி செய்து ஓய்வு பெற்றிருக்காங்க. இப்போ இவங்களும் கவர்மெண்ட் ஸ்டாஃபாக தான் இருந்திருக்காங்க. அப்போது
இவங்களுக்கு எல்லாருக்கும் அடிப்படை நாலேஜ்ன்றது ஒன்று பேசிக்காக இருக்கும். இதை எப்படி கிரிமினலாக எப்படி இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்குன்றதுக்கு அவர்கிட்ட எல்லாம் புகார் கொடுத்துட்டாங்களே, பணம் கொடுக்கலாமா, இவ்வளோ அசட் இருக்குது, எதாவது விற்று கொடுக்கலாமான்னா அவர் என்ன சொல்லியிருப்பார் வழக்கறிஞர்? அதான் புகார் கொடுத்து நீங்கள் ஜெயிலுக்கு போய்ட்டு 2 நாளில் வண்டிக்கல, இனிமேட்டு அது காசு கொடுக்குறீங்க, கோர்ட்லேயே பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த இவங்களுக்கு சட்ட ரீதியாக விதைச்சது அந்த வழக்கறிஞராக கூட இருக்கும். அப்போ இவங்க பாதிக்கப்பட்டவங்களாம் சிறையிலேருந்து வந்தோன்னா காசு நீ எங்ககிட்ட கேட்கல, புகார் போலீஸில் தானே கொடுத்த, போய் வாங்கிக்கோ. இப்போது இது கன்னித்தீவு மாதிரி வழக்கு போயிட்டே இருக்கும்ல. இப்போ 2011 கொடுத்த வழக்கு இன்றைக்கி 2025 அந்த முதல் தகவல் அறிக்கையை நம்ம வச்சு பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி காலையில் இப்போது வரைக்கும் நேற்றுலேருந்து அவங்க ஊடகத்தை சந்திக்கிறாங்க. எங்களுக்கு பணம் போச்சுங்க, அவங்களுக்கு சென்னையில் இடம் இருக்குது, கோயம்புத்தூரில் நிறையா ப்ராப்பர்ட்டி இருக்குது, மதுரையில் இருக்குது, அவங்க சொந்த ஊர் பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது, அங்கேயும் அவங்களுக்கு விளாங்குடின்னு ஏதோ ஒரு ஊர் சொல்கிறாங்க, அங்கேயும் அவங்களுக்கு நிறையா ப்ராப்பர்ட்டி இருக்குது. அவங்க கொடுக்கணும்னு நினச்சா ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி விற்று இவ்வளோ பேருக்கு கொடுத்துருக்கலாம். இப்போது அந்த தெய்வம்ன்ற நபர், பாதிக்கப்பட்ட நபரோட மனித நேயத்தை பார்த்தோன்னா தனக்கு மனைவிக்கு நேராக அழுகுறாரு. ஊடகங்களை சந்திக்கும் போது நள்ளிரவு ஒரு பாலத்துக்கிட்ட பேட்டி கொடுக்குறாரு, அழுகுறாரு. ரொம்ப பார்க்கும்போது வறுமையில் அவர் மூஞ்சியில் ஒரு வறுமை தெரிஞ்சாலும் அவர்கிட்ட ஒரு மனித நேயம் என்ன சொல்கிறாருன்னா, சார் நான் மட்டும் இல்லை சார், இந்த வசந்தம் நகரில் ஒரு பேங்க் ஸ்டாஃப் சார், அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டு அந்த செட்டில்மெண்ட் பணத்தெல்லாம் இவங்களை நம்பி அந்த அவர் பையனை வேலைக்கு சேர்த்து கிடைக்கும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வேலை கிடைக்குன்னு கட்டிட்டார் சார். அவர் உயிரோடு இருக்காரானே தெரில சார். 15 நாள் முன்னாடி போய் கேட்டேன் சார், இந்த யாரை கேட்டிங்கன்னு ஊடகத்தினர் கேட்குறாங்க. அம்மாவும் பொண்ணையும் கேட்டேன் சார், அதெல்லாம் பணம் தர முடியாது அப்படின்ட்டாங்க. அது இல்லாமல் பல பேரை மிரட்டி இருக்காங்க. நீங்கள் கோர்ட்டுக்கு போயிட்டல, ஜெயிலுக்கு போய் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தல, நாங்கள் உள்ளே போயிட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம்ல. இப்போது பேட்டர்ன்ஸ் ஆஃப் கிரைம் அப்படின்னா, கிரைம் பண்ணும்போதே இதோட எதிர்வினை ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அவன் வழக்கு பதிவு செய்வான். அப்போ வழக்கு பதிவு செய்யும்போது அவனை ஒரு வக்கீலை வச்சு பேசி பார்க்கலாம். இல்லையா இவனுக்கு இந்த 10 லட்சம் கொடுக்கறதுக்கு 2 பேருக்கு காசை கொடுத்து உடனே நம்ம அப்ஸ்காண்ட் ஆக போகிறோம். ஒரு முறை ஒரு ஏபி மிஸ் ஆகிடுச்சுன்னா செகண்ட் ஏபியில் நம்மளுக்கு ஏபி கிடச்சிட போகுது. புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு ஏபி கிடைக்காது, 2வது ஏபி கிடைக்காது, இல்லை அட்லீஸ்ட் 3வது ஏபி கிடைக்கும். இந்த 15 நாள் 20 நாள் இந்த 1.5 மாதம் எங்கேயாவது தலைமறைவாக இருக்க போகிறோம், அவ்வளோதான். அதுக்கு நடுவில் நம்மளுக்கு ஏபி கிடச்சிட போகுது. ஒன்று, அப்படியே ஜெயிலுக்கு போனாலும் நம்மளை உடனே ஏபி மூவ் பண்ணுவாங்க. ஒன்று டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் பண்ணுவாங்க, கிடைக்காது, செஷன்ஸில் போட்டுருவாங்க, செஷன்ஸில் போட்டோன்னா கிடைக்காது. 3வது ஒரு 15 நாளில் நம்ம ஹைகோர்ட் ஜாமீனில் வெளியே வந்துடலாம். இப்போ வெளியே வந்ததுக்கப்புறம் இந்த கேஸை நம்ம கொடுக்க தேவையில்லை, இந்த பணத்தை கொடுக்க தேவையில்லை. நம்மளுக்கு ஒரு 5 வருஷம் 10 வருஷம் இது போயிட்டே இருக்கும், கேஸ் போயிட்டே இருக்கும். இப்படின்ற பேட்டர்ன் ஆஃப் கிரைமை இன் ஃபியூச்சரில் என்ன மாதிரி அந்த கேஸ் ட்ராவல் ஆகுன்றதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் இவர்கள் இத்தனை மோசடி பண்ணுறது. இப்போ காலையில் ஊடகத்தில் யாரும் எதுவும் போய் சொல்லலை. இஸ்மாயில்னு ஒருத்தர் இவர்களோட மதுரை ஊரில் இருக்க வீட்டை விற்கிறதா வேலை பேசியிருக்காங்க. வேலை பேசினோன்னா அந்த வீடு ஒரு 60 லட்சம் 70 லட்ச ரூபா வீடு அப்படின்னோடனே சரி 25 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 25 லட்ச ரூபா அவர்கிட்ட அட்வான்ஸ் வாங்கிட்டாங்க. இப்போ புரிகிற மாதிரினா உங்களோட வீடை நீங்கள் விற்கிறீங்க, உங்கள் தான் நிகிதாவோட வீடு, உங்கள் வீடை விற்கிறீங்கன்னு சொல்கிறீங்க. அந்த வீட்டோட மதிப்பு 50 லட்சத்துக்கு மேலே. அப்போ இந்தாங்க நான் ஃபஸ்ட்டு பேமெண்ட்டாக 25 லட்ச ரூபா தரேன், யாருக்கும் கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு 25 லட்ச ரூபா உங்கள்கிட்ட நான் கொடுத்துட்றேன். நீங்கள் என்னோட 25 லட்சத்தையும் வாங்கிக்கிட்டு பேங்க்கில் போய் இந்த வீட்டோட டாக்குமெண்ட் வச்சு அங்கேருந்து ஒரு 60 லட்சத்தை வாங்கிடுறீங்க. அப்போ அது பேங்க்கு செட் ஆகிடுச்சுல. அப்போ பேங்க்கையும் சீட் பண்ணிட்டீங்க, என்னையும் சீட் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி இஸ்மாயிலோட பணம் 25 லட்சம் மாட்டிக்கிச்சு அப்படின்ட்டு. அதுக்கு பிறகு பார்த்தா ஒரு 4-5 பேர் தொடர்ந்து புகார், வேலை வாங்கி தரேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணு. கடைசியில் பார்த்தா இவங்க பேரில் 8க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்குன்றாங்க. இவங்க கொடுத்தது இப்போ திருமங்கலம் காவல் நிலையத்தில் ஒரே ஒரு செயின் காணாமல் போன வழக்கு. ஆனால் இவங்க மேலே 420 கேஸு திருமங்கலம் தாலுகா காவல் நிலையத்தில் இருக்குது. பக்கத்தில் செக்காவூர்னின்னு ஒரு காவல் நிலையத்தில் ஒரு 4 பேர் புகார் கொடுத்துருக்காங்க. இன்று கூட 3 புகார் கொடுக்கறதுக்காக டிஎஸ்பி, மதுரை டிஎஸ்பி அந்த நீதிபதியை பார்த்து புகார் கொடுக்கறதுக்காக இன்று காலை முதல் ஒரு 4-5 பேர் காத்திருக்கும் போது இந்த அம்மா ஃபஸ்ட்டு வேறு கல்லூரியில் வேலை பார்த்துருக்காங்க. அந்த கல்லூரியில் ஒழுங்காக வேலை பார்க்கல. இந்த மாதிரி மோசடி இருக்கவங்க அங்கங்கே தள்ளி போவாங்கள்ல. கடைசி என்ன பண்ணுறாங்க, திண்டுக்கல்லில் இருக்க MVM அரசினர் மகளிர் கல்லூரியில் வேலை பார்க்குறாங்க.
வேலை பார்த்துட்டு அங்கேருந்து கொஞ்சம் ஒழுங்காக வேலைக்கு போகிறதில்ல, நடுவில் வேறு ஏதாவது இடத்துல போயிட்டு அங்கேருந்து பிரேக் எடுத்துக்கிட்டு போய் வேறு ஒரு இடத்துல போயிட்டு ஒர்க் பண்ணுறது. ஒர்க் பண்ணிவிட்டு திரும்பவும் இப்போ அந்த கல்லூரியில் கொஞ்சம் ப்ரொமோஷனில் வந்தவங்க இப்போ லாங் லீவ் போட்டுட்டு தான் அவங்க இருந்துருக்காங்க. லாங் லீவில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. திரும்பவும் அவங்க கல்லூரிக்கு போகல. இப்போது ஏற்கனவே 2024 இவங்க வந்து கல்லூரி ஒழுங்காக வர்றதில்ல, கல்லூரியில் பல பேரை சரியாக ஹேண்டில் பண்ணுறதில்ல. மாணவர்கள்லாம் வந்து 2024 அந்த கல்லூரி தாளாளர்கிட்டையோ அந்த கல்லூரியோட செயலர்கிட்டையோ இவங்க கிட்டலாம் ஒரு பெரிய கல்வித்துறை அதிகாரிகள் கிட்ட இவங்க வரக்கூடாதுன்னு அந்த மாணவிகள் ஒரு அது பெண் பேராசிரியை மேலே புகார் கொடுத்தது நம்ம ரொம்ப ரேரு. மென்டலி எங்களை டார்ச்சர் பண்ணுறாங்க. ஏன்னு கேட்டால் இவர்கள் எல்லாருமே இவ்வளோ பண்ணவங்க ஏன் மற்ற தப்பான வேலைக்கெல்லாம் இவங்க பண்ணியிருக்க மாட்டாங்களா அப்படின்ற ஒரு எண்ணத்தை நமக்கு ஏற்படுத்துறது. இவர்களோட குடும்ப வாழ்க்கைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2-3 திருமணம் நடந்ததாக சொல்கிறாங்க. நம்மக்கிட்ட உறுதிப்படுத்தக்கூடிய ஆதாரங்கள் நம்மக்கிட்ட கிடையாது. பட் அவங்களோட குடும்ப பின்னணின்னு பார்த்தா அவங்க திருமணம் செய்து கொடுத்து அவங்க கணவர் கூட இல்லைன்ற மாதிரி சில விஷயங்கள் தகவல் இருந்தாலும் அது அவங்களோட பர்சனல்ன்றதுனால அதுக்குள்ளே நம்ம ஆராய விரும்பலை. ஆனால் இவ்வளோ பேரை வந்து இவங்க பாதிப்பை ஏற்படுத்தி இவ்வளோ பேரை மோசடி பண்ணியிருக்காங்க. சென்னையில் பல பேரை, ஊரில் செக்காவூர் நீர் புகார், திருமங்கலம் இங்கே வந்து திருமங்கலம் தாலுக்கா காவல் நிலையத்தில், இது இல்லாமல் சொந்த ஊரில் இப்படி பல பேரை ஏமாற்றி பல சொத்துக்கள் வாங்கியிருக்காங்க. இதில் அவர்கள் எல்லாருமே கதறாங்க. 15 வருஷத்துக்கு முன்னாடி 2010 பணம் கொடுத்தோம், இப்போ ஏதாவது ஒரு வழக்கை வந்து இப்போது சிபிஐ வசம் இந்த வழக்கு போயிருக்கு. எது அஜித்குமாரோட கொலை வழக்கு சிபிஐ வசம் போயிருக்கு. அந்த அஜித்குமார் கொலை வழக்கில் நிகிதா தான் வந்து புகார்தாரர். குற்றவாளிகள் யார்? அந்த 5 காவலர்கள். அதனால தான் கைது செய்யப்பட்டிருக்காங்க. புகார்தாரர் அந்த வழக்கில் இப்படி அந்த புகார்தாரர் உண்மையான புகாரா அப்படின்னு நிகிதாவை கூப்பிட்டு விசாரிக்கும் போது சிபிஐ வந்து நிகிதா யாராருக்கு மோசடி பண்ணாங்கன்றது சிபிஐ அந்த விஷயத்துக்குள்ளே போகாது. பட் ஒரு நீதிபதி தலைமையில் இப்படி நடந்துக்கிட்டு இருக்கனால இனி இந்த வழக்கை வந்து நிச்சயமாக மதுரை மாவட்ட காவல்துறை உயர் அதிகாரிகள் தூசி தட்டி எடுப்பாங்க. தூசி தட்டி எடுத்து நிச்சயமாக அவங்களுக்கு எங்கெங்கெல்லாம் அசட் இருக்குது இதை வந்து இனிமேட்டு இவங்களுக்கு மோசடி பண்ணுறவங்களுக்கு ஆதரவாக ஒரு மூளையாக செயல்படுற ஒரு வழக்கறிஞர் இருக்கும்போது அப்போ பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆதரவு கரம் கொடுக்கறதுக்கு எத்தனை வழக்கறிஞர் இருப்பாங்க? அப்போது இந்த நிகிதா பேர்லையோ அவங்க அண்ணன் பேர்லையோ அவங்க அண்ணி பேர்லையோ அவங்க அம்மா பேர்லையோ அவங்க அப்பா பேர்லையோ எந்தெந்த ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு அந்த அசட்டை கணக்கு எடுத்து நீதிமன்றத்தில் அந்த அசட்டை பிளஷ் பண்ணி அந்த ப்ராப்பர்ட்டியை விற்றுட்டு இவங்களுக்கெல்லாம் செட்டில் பண்ண சொல்கிற வைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. பட் இந்த வழக்கை வந்து நிகிதா பணம் மோசடி பண்ணிட்டாங்க, இதுக்குள்ளே சிபிஐ போகாது, அது வந்து அஜித்தோட வழக்குக்குள்ளே மட்டும்தான் இருக்கும்னும் போது இந்த வழக்கும் வெளியே வர ஆரம்பிச்சிடுச்சு. நிகிதாவுக்கு வந்து அதாவது கடவுள் பேரை இப்படிப்பட்டவர்கள் வந்து தவறுகள் செய்துட்டு கடவுளை பார்ட்னர்ஷிப்பாக சேர்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த ஊர் ஜனங்கள்லாம் பேட்டி கொடுத்தாங்க. இந்த ஊர் நீதிக்கு கட்டுப்பட்ட ஊர், தப்பு பண்ணால் இந்த அம்மா தண்டனை கொடுத்துரும், அதே மாதிரி தான் அந்த தப்பு பண்ணுறவனா இருந்தால் இந்த இடத்துல அவனை வைக்காது. காலையில் ஒரு அம்மா பேசுகிறாங்க, ஒரு பூக்கார அம்மா, எங்கள் கல்லால் வந்து உட்காருவான், அவன் குழந்தையிலேருந்து நான் பார்த்துருக்கேன். யாரை? அந்த இறந்து போன அஜித்குமாரை பற்றி இன்றைக்கி காலையில் ஒருத்தங்க பேசுகிறாங்க. நான் கோயில் வாசலில் தான் பூக்கடை பழக்கடை போட்டிருக்கேன், இங்கே வந்து கல்லால் உட்காருவான், காப்பி டீ வாங்குவான், 10 ரூபா 20 ரூபா கொடுப்பேன், கடைக்கு போக சொன்னால் வரான், எங்கள் வீட்டு பிள்ளை மாதிரி அவன். அப்படி அவன் எப்படிப்பட்டவன்னு கேட்டதுக்கு அவங்க ஒரு உதாரணம் சொல்கிறாங்க. குழந்தையிலேருந்து இங்கே எல்லாரும் உட்கார பழகுறோம், இந்த அம்மன் எப்படி உண்மையான நீதி கட்டுப்படுதோ அந்த மாதிரி அவன் திருட மாட்டான் அப்படின்ட்டாங்க. அதனால் மடப்புறம் காளி பத்ரகாளி அம்மன் தயவால வந்து நிகிதாவோட அத்தியாயம் முடிஞ்சிருச்சு. இப்போ புகார் கொடுத்தது நிகிதா தான், ஆனால் அடித்தது வந்து காவலர்கள் தான். இல்லை சிபிஐ வந்து என்ன மாதிரி விசாரிப்பாங்க நிகிதாவை? இப்போ நான் கம்பெனி தான் சார் கொடுத்தேன், நான் அடிக்க சொல்லவே இல்லையே, அது நான் எப்படி சார் பொறுப்பேற்க முடியும் அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆக வாய்ப்பு இருக்கா? அதாவது நிகிதா வந்து காவல்துறை அதிகாரி கிடையாது. நம்ம காவல்துறை அதிகாரி கிடையாது. நிகிதா வந்து ஒரு புகார்தாரர். காவல்துறையை பொறுத்தளவுக்கு அவங்க ஒரு புகார்தாரர். அவங்க மேல்மட்டமாக இருந்தாலும் சரி, அவங்க என்ன சமூகமாக இருக்காங்களோ, அவங்க கீழ் மட்டமாக இருப்பாங்களோ, பணம் இருக்காங்களோ, அரசியல்வாதியாக இருக்காங்களோ, யாராக இருந்தாலும் அவங்க ஒரு புகார்தாரர். அந்த புகாரில் உண்மைத்தன்மை இருக்கும் பட்சத்தில் அது மூலிமா தான் விசாரிக்கணும். பாரபட்சம் பார்த்து விசாரிக்கிறது காவல்துறை கிடையாது. இது ஒரு தனி ட்ராக். அஜித்தை அடித்ததுக்கு உண்டான தண்டனை கண்டிப்பாக இவங்களுக்கு கிடைக்கும்.
நிகிதாக்கு கிடைக்கும். யாருக்கு? காவலர்களுக்கு கிடைக்கும். அடிச்சு கொலை பண்ணதுக்கு உண்டான தண்டனை காவல்துறை இருந்ததா இல்லையான்றது மட்டும் தான் சிபிஐ. ஆமா, அதுல வந்து சிபிஐ விசாரணை செய்யும் போது ஏன் ஒரே வழக்குல முதல் குற்றவாளியாக கூட நிகிதாவையும் அவங்க அம்மாவையும் கூட சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வந்து சிபிஐ வசம் போனனால அதை பற்றி நம்ம விமர்சனமும் பண்ண முடியாது. அவங்களோட விசாரணையை துவங்க ஆரம்பிச்சிருப்பாங்க. நிச்சயமாக எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, சிபிஐ வசம் போயிடுச்சு, காலதாமதமானாலும் நிச்சயமாக தண்டனை வந்து உரிய நபர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும்ன்றதில் மாட்டு கருத்து இல்லை. ஆனால் இந்த அஜித்குமாரோட இறப்பு வந்து பல பேர் பாதிப்பு வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க ஒரு உயிரே போயிடுச்சு, எங்கெல்லாம் பணம் ஏமாற்றிட்டாங்க, இப்போ இவங்களை வெளியே தெரியணும் அப்படின்னு. ஒருவேளை இவங்கெல்லாம் வெளியே வந்துருவாங்களோன்னு தான் நிக்கிதா முகத்தை மூடிட்டு இருந்திருப்பாங்களோன்ற ஒரு எண்ணம் நம்மளுக்கு வெளிவாக தெரியுது. இவ்வளோ பேர் வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி கண் துடைப்புக்காக ஒரு வீடியோ வெளியிடுறாங்க. இனி அவங்க 100 வீடியோ வெளியிட்டாலும் யாரும் நம்புறதுக்கு தயாராக இல்லை. உயிராக நீங்கள் 2 நாள் பொறுத்து கொடுக்குற இதான்னு பார்க்கும்போது அஜித்குமார் இறப்பு வந்து ஒரு குற்றவாளியை அடையாளம் காட்டிருச்சு, இந்த மாதிரி ஒரு மோசடி அடையாளம் காட்டிருச்சுன்றது தான் நம்ம ஏற்றுக்கணும். நிகிதா அப்ஸ்காண்டில் இருந்துட்டு தான் வீடியோலாம் வெளியிட்டு வராங்க. இப்போ அவங்கள எப்படி போலீஸார் வந்து பிடிக்க போகிறாங்க, அவங்க எங்கே இருக்காங்க, ஏதாவது தகவல் வந்திருக்காங்க? நிகிதா வந்து தலைமறைவாக இருக்கிறாங்கன்ட்டு எல்லாரும் சொல்லி தான் நானும் கேள்விப்படுறேனே தவிர உண்மையாகவே தலைமறைவாக இருக்காங்களான்னு நம்மளுக்கு ஒன்றும் தெரியல. ஒன்று. ரெண்டாவது, காவல்துறை விசாரணை செய்கிறபோது சிபிஐயோ அவங்களுக்கு சம்மன் இஷ்யூ பண்ணுவாங்க, வர சொல்லி அழைப்பு வரும், அழைப்பானை கொடுப்பாங்க. அவங்க அந்த வீட்டில் அவங்க எந்த அட்ரஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த அட்ரஸ்க்கு அழைப்பானை போகும். அந்த அழைப்பாணி போய் அந்த அழைப்பாணி அவங்க நேரடியாக பெற்றுக்கொள்கிறாங்களான்னு பார்ப்பாங்க. அப்போ அவங்க பெற்றுக்கொள்கிறதுக்கு அவங்க இல்லை அப்படின்னா, அவங்க அப்ஸ்காண்டுன்ற மாதிரி வரலை அப்படின்னா, அவங்கள வந்து எப்படி முறையாக கூப்பிடணுமோ அவங்களோட ஃபோன் கால்ஸு இதுக்கு முன்னாடி எங்கே பேசியிருப்பாங்க, அவங்க எங்கேயும் தப்பிச்சுலாம் ஓட முடியாது. அவங்க எங்கேயும் தப்பிச்சே ஓட முடியாது. ஏன்னு கேட்டால் அவங்க ஏதோ ஒரு அரசு ஊழியராக இருந்திருக்காங்க, அவங்க அம்மாவுக்கு ஒரு பென்ஷன் வரும், அவங்க அப்பாவுக்கு ஒரு பென்ஷன் வரும், இந்த பேங்க்கில் தான் பணம் அவங்களுக்கு டிரான்சாக்ஷனு வந்திருக்கும், அவங்க அந்த பென்ஷன் அவங்க தான் வாங்கியிருப்போம், அவங்க அண்ணன் இருக்காங்க, எல்லோரும் உயிரோடு தான் இருக்கிறாங்க. இப்போ மக்கள் எதிர்பார்க்குறதுன்னா இந்த மொத்த அக்கிஸ்டோட ஃபோட்டோவை எதிர்பார்க்குறாங்க. நிக்கிதா அவங்க குடும்ப பின்னணி என்ன, இவ்வளோ பேர் பாதிப்பு, காலையிலேருந்து ஊடகத்தை திறந்தா பணம் கொடுத்து ஏமாந்தவங்களாக இருக்காங்க. அப்போது இவங்க அதாவது நிகிதா கொடுத்த ஒரு உண்மை புகாரோ பொய் புகாரோ அதை கண்டுபிடிக்க வேண்டியது காவல்துறையோட கடமை. ஆனால் அவங்க எங்கேயுமே தலைமுறைவாலாம் ஆக முடியாது. அவங்கள தூக்கிட்டு வரணும்னு நினச்சா தூக்கிட்டு வந்துடுவாங்க. இன்றைக்கி தலைமுறைன்ற ஒரு வார்த்தை தான் நம்ம வந்துட்டு இருக்கு. உண்மையாக தலைமுறை ஆகிட்டாங்களான்றது தெரியாது. தலைமுறை ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவங்கள பிடிச்சிட்டு வந்துடுவாங்க சிபிஐ, அதெல்லாம் கண்டிப்பாக கொண்டு வந்துடுவாங்க. இவங்க கொடுத்த ஒரு உண்மையோ பொய்யான புகார் கைது பண்ணாலும் பண மோசடி வழக்கில் தொடர்ந்து அவங்க மேலே அடுக்கடுக்கான புகார்கள் வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த காவல்துறையாக நடவடிக்கை எடுத்துருக்கு. காவல்துறை அந்த வழக்கு ஒரு பக்கம் சிபிஐ நடந்தாலும் அதில் சம்மன் பண்ணி அவங்கள விசாரணைக்கு கூப்பிட்டாலும் இந்த வழக்கில் இன்னைக்கு தூசி தட்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்கள தூக்கிட்டு வந்துடுவாங்கல்ல காவல்துறை. நிறைய இன்னைக்கே கைது பண்ணியிருக்கு. இன்னைக்கு அதாவது இந்த புகாரை வந்து எடுத்து உண்மைத்தன்மை, இந்த புகாரோட விசாரணை, இந்த புகாரில் என்ன ஸ்டேட்டஸ், அவங்க ஏபியில் இருக்காங்களா, லாஸ்ட்டாக இந்த வழக்கு நீதிமன்றத்தில் நடக்கும்போது இந்த நீதிமன்றத்தில் வந்து இந்த கரெக்டாக வந்து ஆஜராகிறாங்களா, இல்லை எந்தெந்த கேஸில் அவங்க நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் இருக்காங்க. இப்போ இந்த 2011ஆம் ஆண்டு போட்ட வழக்கில் வந்து திருமங்கலம் தாலுக்கா காவல் நிலையத்தில் போட்ட வழக்கு வந்து நீதிமன்றத்தில் நடைபெற்று கொண்டு இருக்கிறதா, இல்லை அதை வந்து அவங்க ஸ்டே வாங்கிட்டாங்களா, குவாஷ் பண்ணிட்டாங்களா, இல்லை புதுசாக எதனா வழக்கு கொடுத்தோடனே அந்த வழக்கை வந்து காவல்துறை வந்து என்ன பண்ணோம், லீகல் ஒப்பீனியனுக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச சட்ட வல்லுநர்களுக்கு அனுப்பி இந்த வழக்கில் கைது பண்ணுறதுக்கு முகாந்திரம் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. நிச்சயமாக கைது பண்ணுறதுக்கு முகாந்திரம் இருக்குன்னு அவங்களுக்கு காவல்துறைக்கு லீகல் ஒப்பீனியன் வந்த உடனே அடுத்த செகண்டு இப்போ பதிவு செய்வாங்க ஸ்பெஷல் டீம். இந்த ஸ்பெஷல் டீமை இவங்களை தூக்கிட்டு வரும். இது உண்மையாக நடக்கும். ஏன்னு கேட்டால் பல பேரை ஏமாற்றிருக்காங்க. 9 சவரன் காணாமல் போச்சுன்றது இப்போ எல்லாரும் சொல்கிறதுன்னா உங்ககிட்ட தகராறு பண்ணிட்டான்றதுக்காக அவன் மேலே ஒரு பொய்யான புகார். அதாவது இந்த 5 காவலர்களா பண்ண தப்புனால, அஜாக்கிரதையினால, அவங்க பண்ண ஒரு மனித உரிமை மீறல்னால ஒரு நாட்டின் முதல்வர் வந்து ரொம்ப ரொம்ப சாரி அப்படின்னு நாட்டின் முதல்வர் வந்து மன்னிப்பு கேட்குறாருன்னா அதுக்கு காவலம் இந்த 5 காவலர்கள். இந்த 5 காவலருக்கு மேலே ஒரு அதிகாரி, அந்த ஒரு அதிகாரிக்கு இவங்க கொடுத்த பொய்யான புகாராக கூட இருக்கலாம். அதனால் இந்த தொடர்பில் வந்து நிச்சயமாக நிகிதாக்கும் பங்கு உண்டு இந்த பையனுக்கு. அதனால் இது வந்து அஜித்குமார் பகையாக கிடையாது நிகிதாவை கைது பண்ண போகிறது. இவ்வளோ பேரை மோசடி பண்ணி இத்தனை ஆண்டுகள் அவங்களோட
வயிற்றுச்சலை கொட்டிக்கிட்டதன் விளைவாக வந்து நிச்சயமாக அவங்க அதுக்கு உண்டான தண்டனையை அவங்களுக்கு கிடைச்சே தீரும். நடப்பு நிகழ்வுகள் குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார். மிக்க நன்றி பிரதர். ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா? திரையில் தெரியும் எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். கருப்போடு அணிஞ்சிட்டு காலபைரவர் வழிபாடு, அதை தொடர்ந்து அவங்க செய்து வர அவங்களுக்கு இந்த தோஷம் அடிபட்டு. அந்த பேர் பவர்ஃபுல்லாக இருந்தாக்கா இவங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. அந்த பேர் ஒரு பவர்லெஸ்ஸாக இருந்தால் இவங்க பவர்லெஸ் ஆயிடுவாங்க. பைரைட்டுங்கிறது ஒரு நல்ல சக்தி வாய்ந்த கல். இந்த கல்லை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு பணம் வரும். இந்த வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் ஒரு தொழில் நிறுவனத்திற்கு தவறாக அமைந்தால் மிகப்பெரிய அளவில் கடனை கொடுக்கும். இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.